ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் உருப்படாமல் வந்து ஒரு ஈவெண்ட்டோட பேர் தான் ரிங் ஈவெண்ட்டு. அன்னவன்லேயே உருப்படாமல் இருக்கிற ஒரு ஈவெண்ட்டுனா M14 அக்கு ரிங் ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் இன்றைக்கி நம்ம ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்க்கலாம் ஆழ்துறையில் போட்டு நாக்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிக்க திங்கிறேன். நிறையவே பேர் இந்த ஈவெண்ட்டு பக்கம் வந்துருப்பீங்க. இதில் என்ன குடும்பம்னா, இந்த M14 ஒரு வாட்டி இன்னொரு ரிங் ஈவெண்ட்டில் விட்டாங்க. எவனுமே எடுக்கலன்னு தெரிஞ்சவனே திரும்ப இந்த ரிங் ஈவெண்ட்டில் விட்டுறாங்க. இந்த M14 வரும்போது வேற ஒரு டோக்கனை வச்சு விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்சல் ரிங் டோக்கன். நிறைய பேர் நினைப்பீங்க இதில் ஒரு 200 டைமண்ட் சுற்றுறோம் அப்படின்னா இல்லை கிடைக்கிற யூனிவர்சல் டோக்கன் அடுத்து ஏதாவது ஒரு ரிங் ஈவெண்ட்டுக்கு யூஸ் ஆகணும். ஆனால் அதை முற்றிலும் தவறு. ஏன்னா அப்படின்னா இந்த ஈவெண்ட் அப்படி வரும் தானே அப்படின்னு எப்படின்னா வரும். ஆனால் இல்லை கொடுக்குற டோக்கனோட அளவு தான். உண்மைக்கு நீங்கள் ஒரு 200 டைமண்ட் சுற்றுறேன்னு எடுத்துப்போம். இப்போ 5 ஸ்பின்னிங் 3 டைமண்டு 10 ஸ்பின்னிங் 200 டைமண்ட் சுற்றுறீங்க. அதிகபட்சம் உங்களுக்கு 20க்குள்ளே தான் கிடைக்கும். அதுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களோட டைமண்டுக்கு சங்கு ஊதிட்டாங்க. இந்த படுத்து இன்சினால தாங்க முடியலையே. தலைவலிக்குதே. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு யாருமே ஸ்பின் பண்ண போகாதீங்கிறது தான் என்னுடைய கொள்கை கோட்பாடு. நிறைய பேர் இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற கண்ணை பார்த்து நமக்கு கன் ஸ்கின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்பின் பண்ண போவீங்க. ஆனால் இது உங்களுக்கு தேவையே இல்லாத வேலை. ஏன்னா இதில் இதை கொடுத்துருக்குற அக்கு ஸ்கின் தாங்க ரொம்ப பாவம். ஏன்னா நம்ம தலைவான எத்தனை வாட்டி ரிட்டர்ன் பேக் விட்டுட்டாங்க. இந்த ஸ்கின் ஒரு காலத்தில் எவ்வளோ பிளேயர்ஸுக்கு வரப்பிரசாதம் அந்த ஸ்கின்னை திரும்ப ரிட்டர்ன் பேக் விட்டு அதை பிளேயர்ஸ் தேட்டுக்கல. அது 2ஆம் பட்சம். ஆனால் விட்டு ஒரு மவுசையை குறைச்சிட்டாங்க. இந்த அது வச்சு எல்லாவும் பார்த்து ரொம்ப நன்றி. பாவங்க நம்ம அக்கு. இது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன கடை இதே மாதிரி ஏகப்பட்ட ஈவெண்ட்டை ரிட்டர்ன் பேக் விட்டு அந்த ஈவெண்ட்டே நாசமாக்கி தான் இந்த ரிங் ஈவெண்ட்டை வச்சு நிறையவே பேர் அந்த டைமண்ட்லேருந்து எல்லாத்தையும் முடிஞ்சிட்டாங்க. என்ன கடைங்க நீங்கள் யாருமே இந்த ஈவெண்ட்டுக்கு சுற்றாதீங்க. ஏன் ப்ரோ இந்த ஈவெண்ட்டுக்கெலாம் நான் சுற்றக்கூடாது, என்ன டைமண்ட் இருக்குது நான் சுற்றுவேன் அப்படின்னா நீங்கள் சுற்றுங்க. அதுக்கப்புறம் ஸ்கேம் ஆகிட்டு வந்து கமெண்ட்லேருந்து கதறக்கூடாது. ஏன்னா இந்த ஈவெண்ட்டு முன்பிலும் ஸ்கேம். ஏன்னா ஒரு காலத்தில் இன்குபேட்டர்னு ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டை தூக்கிட்டு இவனை போட்டதுக்கு காரணமே என்னன்னா அன்ன ஈவெண்ட்டில் இருந்த வருமானத்தோட இதில் வர வருமானம் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம நிறையவே பேர் இந்த டாப்அப் ரொம்ப அடிமையானனால நம்ம கருணாகரனை இதை சாதகமாக யூஸ் பண்ணி சும்மா தரமாக இது பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.